அரசியலை நாம் பேசுறது இல்லை, நம்ம எதுவும் செய்யறது இல்லைன்னா இது வந்து மேலேயே நடக்கிற அரசியலை ஓடி பிடிச்சி விளையாடுறது வந்து அரசியலே இல்லை. அதெல்லாம் எந்த நிகழ்வும் மாறிடாது. அது இன்னர் ஜெயிப்பர் இன்னர் ஜெயிப்பர் இன்னர் ஜெயிப்பர் நிற்பர். இதுக்கப்புறம் இதே வேலையை செய்யறதுக்கு இன்னும் வேற ஒரு ஆளை வைப்போம். நம்ம வேலை ஒன்று தான், அதுக்கு வேற ஆளை வைப்போம். ஆள் தான் மாறுவார தவிர அடிப்படையை மாற்றுவதன் மூலயமா தான் மக்களுக்கான வேலையை செய்ய முடியும். அதுதான் உலக அளவில் பெரிய பெரிய மாற்றங்களை நிகழ்ந்துருக்குது. சீனா இருக்குன்னா சீனா ஒரு பெரிய கன்சர்வேட்டிவ் கண்ட்ரியாக இருக்குது. அது வேறு வேறு எக்கனாமிக் இதில் இருக்குது. அது ஒட்டுமொத்தமாக மாவை வந்து மாற்றின பிறகு தான் சைனாவாக மாறுது. இன்னைக்கு உலகமே நல்லதோ கெட்டதோ சில பேர் பாசிட்டிவாக விமர்சிக்கிறாங்க, சில பேர் எதிர்த்து விமர்சிக்கிறாங்க. ஆனால் உலகத்தின் கவனத்தை வந்து சைனா வந்து எப்படி ஈர்த்துருச்சு. அப்போ அதுக்கான அடிப்படை மாற்றத்தை தான் அது பெரியது. அது அந்த அடிப்படை அரசியல் என்பது ரொம்ப பெருசு. அதை நான் ஒருத்தன் செஞ்சிட முடியாது. நான் அப்படி ஒரு சிந்திக்கவே தப்பு. அப்படி ஒரு அரசியல் இருக்குதுன்னு சொல்றதும், அதை யங்ஸ்டர்ஸ் கிட்ட கிளறி விடுறதும், அவங்க நினைவூட்டுவதும், அந்த வேலையை ஒண்டி என்னால் செய்ய முடியும். அதுவே பெரிய வேலையா நினைக்கிறேன்.